Few years ago, this was a big rage on Netflix. Orange is the new black. இந்த நியூ பிளாக்குங்கிறது ஒரு ஃபேஷனை பற்றி இருக்கிற ஒரு காமெண்ட். எந்த ட்ரெஸ்ஸோட வேணால் பிளாக் கலர் போட்டுக்கலாம், ஃபேஷனபுளாக இருக்கும் அப்படின்னு. ஆரஞ்ச் ஜெயிலில் இருக்கிற அந்த கலர் இஸ் த நியூ பிளாக். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டேட்டா இஸ் த நியூ ஆயில். ஒரு காலத்தில் ஆயில் இஸ் த நியூ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது டேட்டா இருந்ததுன்னா உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அது. டேட்டா இஸ் த நியூ ஆயில். திஸ் ஒன் நம்ம சேத் Godin ஐயா, ஸ்மால் இஸ் த நியூ பெக். அஜைலாக ஒரு ஸ்டார்ட் அப் கேன் ஆக்சுவலி ரியலி தம் தேர் நோஸ் அட் அ வெரி லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்மால் இஸ் த நியூ பிக்னு ஒரு புத்தகமே எழுதினார். Recently, I came across this book. This book is called The Book of Beautiful Questions. And இதில் என்ன தெரியுமா சொல்கிறார் அந்த ஆத்தர்? மிஸ்டர் வாரன் பர்கர் சொல்கிறார், questions are the new answers. என்னன்னு பார்க்கலாமா? வணக்கம். 421 கேள்வியின் நாயகன் அல்லது குவீன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கேள்விகளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி we have done a few episodes. But there were a few things that I wanted to dwell deeper on, and that is what we are going to do today. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துறது? எரி, செட், ஸ்ட்ரா, எரு, ஒயிட், ஊபே, காஃப்ரு, ஒயிட், ஒன், வாசி. எஸ், ஹாரி பாட்டரில் அந்த முதல் புத்தகம் சார்சரர்ஸ் ஸ்டோன், அந்த புத்தகத்தில் த மிரர் ஆஃப் எரி செட் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் மிரர் ஒன்று வரும். அண்ட் அந்த மிரர் முன்னால் இருக்கிறவங்களை காட்டாது, பட் அவங்களுடைய டீப்பஸ்ட் டிசையர்ஸ், அவங்க ஹார்ட் விழையும் அந்த விஷயங்களை காட்டும் அப்படின்னு ஒரு மிரர் அது. இதை விட எனக்கு பிடிச்ச அந்த சீனில் வர்ற ஒரு கான்வர்சேஷன். டம்பிள்டோர் கிட்ட ஹாரி பாட்டர் கேட்பான், ப்ரொஃபஸர் டம்பிள்டோர், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படிமா. அதுக்கு ப்ரொஃபஸர் சொல்லுவார், didn't you notice you have already done that? அந்த கேன் ஐன்னு கேட்டதுலேயே கேள்வி இருக்கான். பட் மை டியர், யூ மே ஆஸ்க் மீ ஒன் மோர் கொஸ்டின். எனக்கு அந்த சீன் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு வாத்தியார் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை அதுதான். டு என்கரேஜ் த ஸ்டூடெண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ அவர் இட்ஸ் லைக் கிவிங் அ பர்மிஷன், அந்த குழந்தைக்கு கிவிங் அ பர்மிஷன் ஃபார் லைஃப் லாங் லேர்னிங். ஆஸ்க் ஒன் மோர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மனசுலேயே இருக்குது அந்த சீன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு வெப்சைட். நிறைய ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ், என்ஜினியர்ஸ் ரெகுலராக அவங்களுடைய இன்டர்னல் கூகுள், இந்த வெப்சைட் டவுனாக இருந்ததுன்னா கை உடைஞ்ச மாதிரி ஆகிடும் ப்ரோக்ராமர்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இது. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, திஸ் வெப்சைட் இஸ் லைக் எ quora. You can ask any question in technology matters and you are likely to get a good answer very soon. எத்தனையோ இந்த மாதிரி ஆன்சரிங் சைட்ஸ் இருந்தும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் த கம்யூனிட்டி அண்ட் த வே தே ஹாவ் செட் இட் அப். தே ஹாவ் எ செட் ஆஃப் கைட்லைன்ஸ். கேள்விகள் கேட்கறதுனா எப்படி கேட்கணும் அப்படின்னு கைட்லைன்ஸ். எனக்கு அந்த கைட்லைன்ஸ் பார்க்கும்போது ப்ராபப்ளி தீஸ் ஆர் கைட்லைன்ஸ் தட் வி கேன் யூஸ் இன் ரியல் லைஃப் டூ, டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் ரியல் லைஃப் டூ. பாருங்களேன், ஃபஸ்ட்டு கைட்லைன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ப்ரொவைட் அ கான்டெக்ஸ்ட். ஒரு கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறேன்னா, இடம், பொருள், ஏவல், எதனால், எங்கே இருந்து, எப்போ, எப்படி, how did that question come upங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்டை கொடு.
எந்த டொமைனில் எந்த சுற்றுப்புறத்தில் நீ அந்த கேள்வியை வைக்கிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சும்மா மொட்டை தாத்தான்னு ஒன்று வருமே, அந்த மாதிரி கேள்வியை கேட்டுறக்கூடாது. The second requirement they have is, tell us why you are asking that question. ஏன்னா நிறைய தடவை நியூகமர்ஸ், பிகினர்ஸ், நியூபி கொஸ்டின்ஸ் வந்து அந்த கேள்விக்கு பதில் அளித்தா போராது, அந்த கேள்வி ஏன் வந்ததோ அந்த கேள்வியை திருத்தி அமைக்கணும். சம்டைம்ஸ் த கொஸ்டின் ஹேஸ் டு பி அன்ஆஸ்க்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வியை ஏன் கேட்குறப்பா அதையும் சொல்லிடு. ஏன்னா சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு ட்ரில் டீப்பர், bark up the tree and fix it for you. And then they say share the research. நீயா ஏதாவது தேடி பார்த்துருப்பியே, எங்கெல்லாம் போன, எந்த கதவெல்லாம் தட்டின, அங்கே என்ன பதில்கள் வந்தது, அந்த பதில்களை உபயோகிச்சியா, what didn't apply, what went wrong, tell us about your adventures. Why are they asking this? Why do they want you to tell what went wrong and what else they tried before they came here? ஏன் கேட்குறாங்க? That's because they want you to earn the right to ask a question. In fact, Stack Overflowல just like that போய் கேள்வி கேட்ற முடியாது. கேள்வி கேட்பதற்கு ஒரு அருகதை வேண்டும். என் நேரத்தை வீணடிக்கிறல்ல, நான் பதில் அளிப்பவன், என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறல்ல, அந்த அளவுக்கு நீயும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ப்ரூஃப் கொடு. Are you able to see some of these can actually be applied to real life too? இன்னும் அதை ப்ராடாக பார்க்கணும் அப்படின்னா, தி ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின் அப்படின்னு ஒரு புத்தகம் பார்த்தேன். அந்த புத்தகத்தில் 7 விதமாக 7 things you need to check, அப்படியே இன்ட்ராஸ்பெக்டிவ் பண்ணி செக் தீஸ் 7 things. ஒரு கேள்வியை முன் வைக்கிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் those 7 things? என்ன டேட்டாவை தேடி போகிற? What is it you're looking for? And are you specific enough? சும்மா குருட்டாம்போக்கில் ஏதாவது கிடைக்குமான்னு ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷனில் இருக்கியா? அல்லது ஐ எம் ஹியர் லுக்கிங் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு ஆர் யூ ஸ்பெசிஃபிக்? தென் ஆர் யூ ஸ்பெசிஃபிக் ஆஸ் வெல் அபவுட் த டைம்? எனக்கு இதுக்குள்ளே கிடைச்சா நல்லது, இதுக்கு மேலே கிடைச்சா வேஸ்ட்டு, இதனால் இது கிடைக்கணும் அப்படின்னு இஸ் தேர் அ டைம்லினஸ் டு இட்? இந்த கேள்வியை கேட்குறியே, இது முன்னாடியே கேட்டிருக்கணுமா, அல்லது இந்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இன்னும் வரலையா? These are questions you need to ask yourself. Who are you asking it to? Is this the person who owns the answer? Is this the person or group of persons who are the right people to answer it for you? கரெக்டான இடத்துல கேட்குறியா? Don't shoot the messenger அப்படின்னு கூட பார்த்துருக்கோம். What are the implications? Because I asked this question, what are the side effects? What are the after effects? Did you spend some thought before asking that question? How about what manner are you adopting to ask the question? எத்தனையோ வழிகளில் கேட்கலாம். சினிமா நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கலாம், நல்லா இருந்தது தானே அப்படின்னும் கேட்கலாம், நல்லாவே இல்லைல்ல அப்படின்னும் கேட்கலாம். Loaded questions. Are you asking it the right way? And finally, this is my clincher. What is the response you have for a kind of answer that might come? If the person says, I don't know, do you have a response? If the person gives an answer which doesn't look like a good answer, what is your response? Those are the 7 things that you need to keep in mind. You need to ask yourself. இந்த ஆஸ்கிங் யோர் செல்ஃப் அப்படின்னு பேசும்போது எனக்கு இந்த MacGuffin 322ல் நம்ம பார்த்தோம், குபேர குப்பை அப்படின்னு. அதில் we talked about something unique and specific called rubber ducking. What is that rubber ducking அப்படின்னா, ஒரு பெரிய மேதாவிட்டையோ ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையோ பிஸி பர்சன்ட்டையோ பிஃபோர் யூ கோ வித் யுவர் கொஸ்டின், ஒரு ப்ரொஃபஸர் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்தாராம். Before you reach his desk, there is another desk where there is a rubber duck or a teddy bear. The student or the person in the quest
for an answer is supposed to sit at the desk, look at the rubber duck, and tell the problem to the duck. அவமரியாதையா இருக்கோ? No. It respects you, it respects the expert, because the answer comes out more often than not. அந்த டக்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த நேரத்திலேயே பாதியில் நிறுத்திடுவீங்களாம். ஏய், ஐ காட் தி ஆன்சர் அப்படின்னு. அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்குது. why that rubber ducking really helps அப்படின்னு. There are 4 reasons. 1, you tend to slow down when you talk, when you verbalize. எண்ணங்கள் குதிரை அவ்வளோ வேகமாக ஓடும். இந்த பேச்சு ஆமை மெதுவாக போகும். When you slow yourself down, because your mouth and the tongue is slowing your play of words coming from your thoughts, automatically நம்ம டேனியல் கான்மெனோட system 2 thinking takes over. And system 2 we all know, and the subconscious much smarter. And கண் முன்னால் இருக்கிற answers, ignore படப்பட்ட answers will finally come in front of you. Secondly, there is this explain like I am 5 effect. ஒரு சின்ன குழந்தைகிட்ட எந்த ஜார்கனும் உபயோகிக்காம, when you make it dead simple, you realize the answer is actually hidden in the words of your question. When you're talking to an expert, you don't do that. You don't oversimplify. The third reason is you are talking to a computer. And that is why ஒரு ப்ரோக்ராமிங் மிஸ்டேக் இருக்கும்போது அந்த பக்கை சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். What is the use talking to a human being about a problem that came up when you were talking to a computer? Talk to another inanimate object. அப்படின்னு, that is another reason why it works. Talking to an inanimate object, what's the biggest benefit? They don't interrupt you. Most of the time when we talk, the other person is waiting for an opportunity to talk. The other person is waiting to find mistakes in the way you talk. When you talk to a rubber duck, it has infinite patience. It is listening to you, and it is ready to make you spill the answer yourself. So இந்த 4 காரணங்கள்னால தான் rubber ducking works so well அப்படிங்கிறாங்க. So probably before you go out with a question, go in with that question. Seth Godin, in this book, This is Marketing, has this to say. He says, people don't want what you make. The 1/4-inch drill bit அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. நீ உற்பத்தி பண்ணுறத மக்கள் வாங்க வராங்கன்னு மட்டும் நினச்சிடாத. That's not what they are coming to you for. They are coming to you for loftier emotions. எந்த மாதிரி? Like belonging, or sense of belonging, or connection. பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா? ஸ்டேட்டஸ் சிம்பிளாக யூஸ் பண்ண முடியுமா? அந்த எமோஷனை உங்களுடைய கஸ்டமர் மனசில் தூண்டுவதற்கு உங்கள் ப்ராடக்டை ஒரு வெஹிக்கிள், ஒரு சாதனமாக யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். ஸோ டோன்ட் கெட் லாஸ்ட் இன் த டாக்டிக்ஸ், லூசிங் சைட் ஆஃப் த ட்ரூ இன்ட்ரெஸ்ட் த கஸ்டமர் ஹேஸ் அப்படிங்கிறார். அண்ட் ஹீ கோஸ் ஆன் டு சே, ஆஸ்க் தீஸ் 2 questions all the time about the product you're building. Simple, straightforward questions. Who is it for? And what does it do for them? இந்த ப்ராடக்ட் யாருக்காக, அவர்களுக்கு என்ன பெனிஃபிட்டையும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அது கொடுக்கறது. கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்ஆப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நெதர்லாண்ட்ஸில் ஐந்தோவன் அப்படிங்கிற அந்த ஊரில் போலீஸ்மேன், ஞாபகம் இருக்கா அந்த பிக்சர்? அதனுடைய சேர்ந்தே ஒரு கதையும் வந்தது. அந்த கதை என்ன சொன்னதுன்னா, ஒரு லேடி, அவங்களுக்கு லோ சுகர். இந்த போலீஸ் பீப்புள் அவங்கள கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாங்களாம், டின்னர் சமைச்சு கொடுத்தாங்களாம், 10 பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு போனாங்க. My job, I'm a policeman. I am here to chase thieves and maintain law and order. அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா,
who am I for, what does it do for them அப்படிங்கிற அந்த 2 கேள்வி செத் கோடினோட கேள்வி நல்லா டீப்பாக யோசிச்சு போயிருந்தாங்கன்னா they may have arrived at who am I am here to protect and to serve. ப்ரொடெக்ட்னா கழுத்தில் கத்தியை வச்சா மட்டும் ப்ரொடெக்ட் இல்லை. ப்ரொடெக்ட்னா ஒரு உயிர் போகிற ஆபத்து இருந்ததுன்னா அவசரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு யாரும் சுற்றி முற்றி இல்லைன்னா டூயிங் தேட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட். குழந்தைகள் சமைச்சு போடுறது ப்ராபப்ளி சர்வ். cleaning, doing the dishes, probably serve. So ask those 2 questions. Who is it for? What does it do for them? ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா there are 3 levels again in questioning. The first level, the answer is important. Square root of 2 அப்படின்னு கேட்கும்போது அந்த பதில். So those kinds of questions are asked because the answer is important. The second level is questions being asked because the question is important. 16ஓட ஸ்கொயர் ரூட் 4ன்னு தெரிஞ்சது, 4ஓட ஸ்கொயர் ரூட் 2ன்னு தெரிஞ்சது, 2ஓட ஸ்கொயர் ரூட் கேட்கும்போது suddenly the question becomes important. Why? It is not a proper, nice fraction. It is irrational. அப்படின்னு அந்த தாட் வர ஆரம்பிக்கும்போது hey, what is irrationalityங்கிற டைரக்ஷனில் இழுத்துட்டு போகிறது பாருங்க. So the question is more important than the 5th decimal after the decimal point in the expansion of square root of 2. இல்லையா? There is a third level. And the third level is the kind of question that is asked because the process of questioning is important. எல்லாத்தையும் கேள்வி கேளுடா. அந்த மாதிரி கேட்குறவன் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வரைக்கும் போகிறான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 என்னன்னு கேட்குறான். ஸோ கொஸ்டின் எவ்ரிதிங் அப்படிங்கிறது தான் லீட்ஸ் டு ட்ரூ விஸ்டம். நம்மளுடைய அந்த ஃபேவரட் வார்த்தைகளை பார்த்தோம்னா questions asked because the answer is important is the what. What is the square root of 16? Questions asked because the question is important is why. Irrationalக்கும் rationalக்கும் difference என்ன அப்படிங்கிறது. But the process of questioning itself is important. அதனால் இந்த கேள்வியை கேட்டு தொலைக்கிறேன் அப்படின்னு வரும்போது it becomes a how question. Netflixல there is this beautiful series called Tales by Light. Photographers வந்து அவங்களுடைய அட்வென்ச்சரை எடுத்து சொல்லுவாங்க. அதில் ஹிமாலயா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் எபிசோட். ஹிமாலயாவில் பூட்டானில் மாங்க்ஸ், புத்திஸ்ட் மாங்க்ஸ், how they improve their understanding, how they expand their learning about Buddhism அப்படின்னா சண்டை போடுற மாதிரி இருக்கு பாருங்க. தட்டி தட்டி கேட்குறாங்களாம். A monk is seated, another monk is standing in front of them. They argue about complex concepts, simple philosophies. And what's so beautiful is after their session is over, they change places. இவ்வளவு நேரம் வாதாடின்னு இருந்தவர் he takes a completely different viewpoint and starts defending or starts fighting against. உன்னுடைய ஈகோவை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு அப்ரோச் ஆகுது. The process, the act of questioning. Asking because asking is important. Not because I am in search of anything else. Asking-ஐ நம்பி நான் போனேன்னா எனக்கு நிச்சயம் விடுதலையும் மோட்சமும் உண்டு அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன். Closing thought, this guy, Warren Berger, 2 புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஒன்று வந்து The Book of Beautiful Questions. பட் இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் தான் ஆரம்பிச்சிருக்கார் A More Beautiful Question அப்படின்னு. இந்த மோர் பியூட்டிஃபுல் கொஸ்டின் புத்தகத்தில் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல்
2வது புத்தகத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஃபோர்வேர்டில் ஹீ மேக்ஸ் அ காமெண்ட். என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பூச்சிகளை ரிசர்ச் பண்ணுறவன். ஆர்கியாலஜிஸ்ட்னு அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பழங்கால கோட்டைகளையும் கட்டடங்களையும் ரிசர்ச் பண்ணுறவன். கொஸ்டின்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறவருக்கு ஏதாவது பேர் இருக்கா தேடி பார்த்தேன். இல்லை, நானாக ஒன்று உருவாக்கினேன். ஐ கால்ட் மை செல்ஃப் த கொஸ்டினாலஜிஸ்ட் அப்படின்னு அந்த முன்னுரையில் போட்டுட்டு ஹீ மேக்ஸ் அ காமெண்ட். வருத்தமாக இருந்தது கேட்க. ஹீ சேஸ், ஐ கால்ட் மை செல்ஃப் த கொஸ்டினாலஜிஸ்ட் and started going around with a visiting card saying questionologist. I started printing books which introduced me as questionologist. But guess what? Nobody asked me why I was calling myself a questionologist. What a problem. அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.